attention and watch this video. நம்ம போன 3 எபிசோட்லேயுமே டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வீடியோவே டைம் எப்படி யூஸ் பண்ணுறது, டைமுக்கான வேல்யூவை கரெக்டாக கொடுக்கணும்னு பேசியிருந்தோம். செகண்ட், அந்த டைம் எல்லாமே பேசியாச்சு. அந்த டைமை எதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நமக்கு ஒரு பிடிச்ச விஷயத்தில் டைமை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் நமக்கு எத்த ரிவார்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அந்த எப்படி பிடிச்ச விஷயத்த பண்ணுறது அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம். தேர்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஸ்டெப்பு டைரி ரைட்டிங். அந்த டைரி ரைட்டிங் நமக்கு சப்கான்ஷியஸாகவும் நம்மளுடைய கோல்ஸ் இதுதான் அப்படின்ற ஒரு விஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்கான்ஷியஸு ரொம்பவே ஸ்ட்ராங் யூஸ் பண்ணுறது டைரி ரைட்டிங். இந்த மூணுத்தையுமே பேசியாச்சு. ஸோ இப்போ இருந்து நம்ம ஆக்ஷன் டேக்கர்ஸாக இறங்கணும். ஸோ டீப் டைவ் இன்டு தி ஆக்ஷன்ஸ். ஒரு 5 சிம்பிள் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன். இது எல்லாத்தையுமே ரெகுலராக டே டு டே லைஃப்பில் பண்ண ஆரம்பித்தா கண்டிப்பாக மைண்ட் செட் வேறு லெவலில் போகும். இப்போவும் உங்களுக்கு சூப்பரான மைண்ட் செட் இருக்குது. அதனால தான் நீங்கள் இந்த வீடியோவிலே இருக்கீங்க. ஒரு க்ரோத் மைண்ட் செட் இல்லைன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு மார்னிங் ரொட்டீன், எஃபெக்டிவான மார்னிங் ரொட்டீனை நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அவங்களோட மார்னிங் ரொட்டீன் உங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்னிங் ரொட்டீன்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். என்னுடைய மார்னிங் ரொட்டீனை ஒரு ஷார்ட்ஸாக வந்துட்டு நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். செகண்ட் திங், கேஷுவலான அவுட்ஃபிட்ஸ். இப்போது நீங்கள் நிறைய டிஷர்ட்ஸ் போடலாம், நிறைய பிரிண்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஓவர் ஃபிட், இந்த மாதிரி எல்லாமே போடுறது நார்மல். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான மைண்ட் செட் கொண்டு வரதுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸே சூப்பராக இருக்கிறது இந்த நார்மலாக ஒரு பிளெயின் பிளாக் டிஷர்ட், ஒரு பிளெயின் ஒயிட் டிஷர்ட் அண்ட் ட்ரௌசர்ஸ், பேண்ட்ஸ் அண்ட் ஏதாவது பிளெயினாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இதுவுமே சூப்பராக மைண்ட் செட்டை வந்து சேஞ்ச் பண்ணும். ஏன்னா எனக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணுச்சு, அதனால தான் நான் சொல்கிறேன். தேர்ட், மெடிடேஷன், மென்டல் டஃப்னஸ். இப்போ நமக்கு மென்டலாக ஒரு டஃப்னஸ்னால் ஒரு 1 hour நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காமல் இருக்க முடியுமான்னா முடியாது யாராலையுமே. ஏன்னா நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஒரு 10 minutes, 15 minutes, 5 minutes உங்களுக்கான ஒரு மெடிடேஷன் பீரியடை வைங்க. அந்த டைமில் தான் உங்களுக்கு நீங்களே உங்களை ரியலைஸ் பண்ணி உங்களுடைய விஷன் உங்கள் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ மெடிடேஷன் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். மைண்ட் செட்டையும் நம்மளுடைய கோல்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கும் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஃபோர்த், ஒர்க் அவுட். இப்போது ஃபிசிக்கல் டஃப்னஸ், ஒர்க் அவுட் பற்றி பேசி உனக்கு முதல்ல உடம்பு இருக்காடான்னு கேட்டால் இல்லை. ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு இதை விட கொஞ்சமாவது உடம்பு வச்சுருந்தேன். ஆனால் இப்போது அதுவுமே இல்லாமல் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம அந்த காலேஜ் போகிறதுக்குள்ளே பாடியுமே வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு டீனேஜில் இருக்க பையனாக இருக்கட்டும், ஒரு 60 yearsல இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கட்டும், ஹெல்த்து, ஹாப்பினஸ், இந்த 3 விஷயம் மட்டும்தான் தேவை. ஸோ அதை பண்ணுறதுக்கு இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லையா? ஃபிசிக்கல் டஃப்னஸ், மென்டல் டஃப்னஸ், இது ரெண்டுத்தையுமே எடுத்துக்கோங்க. ஃபிஃப்த்து, இதுவுமே உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டையும் உங்களுடைய விஷன் இதுதான்றதை தெளிவாக கட்டுறது விஷன் போர்டு. இப்போ நான் வந்துட்டு விஷன் போர்டு வச்சுருக்கேன்னா ஒரு சின்ன ஒரு அட்டையில் வந்துட்டு ஐ மஸ்ட் ஹாவ் அ ட்ரீம்னு போட்டு சுற்றி என்னுடைய ஆஸ்பிரேஷன்ஸ், என்னுடைய கோல்ஸ் எல்லாத்தையுமே ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய 1 lakh கோலை ஸ்டிக்கரில் ஒட்டி வச்சுருப்பேன். நான் அது மாதிரி நோட்டில் எழுதி வைக்கிறதோ, டைரியில் எழுதி வைக்கிறதோ, நம்ம எங்கெல்லாம் நம்ம டக்குன்னு எந்திரிச்சோன்னே இந்த இடத்த பார்க்குறோன்னா அங்கே நம்மளுக்கான ஒரு விஷன் பார்க்கணும். எழுதி வைக்கலாம், ஒட்டி வைக்கலாம், ட்ராயிங் பண்ணி வைக்கலாம், இந்த மாதிரி எது வாங்கினா இருக்கலாம். கூகுள் எடுத்து பிரிண்ட் அவுட் பண்ணி ஒரு நார்மல் வாலில் கூட நீங்கள் சும்மா ஸ்டிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா முடிஞ்சால் ஒரு கார்ட்போர்டு எடுத்து அதில் ஸ்டிக் பண்ணி உங்களுடைய விஷன் போர்டை மேக் பண்ணுங்கள். மேபி அடுத்த வீடியோவிலேருந்து நான் விஷன் போர்டு வந்துட்டு வச்சுருவேன். இப்போயும் நான் வந்துட்டு வச்சுருக்கேன். ஆனால் இது சின்னதாக இருக்குது. அதோட நான் சொல்லிவிட்டு அதை நானே பண்ணலைன்னா எப்படி, நானும் பண்ணணும் இல்லையா? அதனால் டூ டுகெதர் அப்படி தான் நானும் வந்துட்டு விஷன் போர்டு வந்துட்டு ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த 5 விஷயந்தான் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட், உங்களுடைய விஷன் அண்ட் கோல்ஸ், மைண்ட் செட், இது எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக அப்ளை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 5 விஷயத்தில் நீங்கள் இதெல்லாம் முன்னாடி இருந்தே பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை பண்ண போகிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு 2 எபிசோடுக்குள்ளே
இந்த ஃபவுண்டேஷன் சீரீஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். நான் யோசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்குது, உங்களுடைய டாபிக்ஸ் இன்னும் நான் கவர் பண்ணல, மைண்ட் செட் ரிலேட்டடாக, ஃபவுண்டேஷன் ரிலேட்டடாக இன்னும் முடிக்கலைன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே அடுத்த வீடியோவில் மேபி ஆன்சர் பண்ண பார்க்குறேன். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் சீரீஸ் முடித்ததுக்கப்புறம் இன்னொரு பெரிய பிளான் இருக்குது. அதை வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். அதில் டைரெக்டாக நீங்களும் கனெக்ட் ஆவீங்க. ஸ்டே டியூன்ட்.